ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் ஆசினி ஒயர் பேஸ்கெட். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி பாசுமதி ரைஸில் சமைக்க போகிறோம். ஸோ இதை பாருங்கள், பார்த்து இதே மாதிரி வீட்டில் சமைங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல பாத்திரத்தை வச்சுட்டோம், கேஸ் பற்ற வச்சுக்கிறோம், குச்சி அணைஞ்சி வச்சு ஸோ மறுபடியும் ஆஃப் பண்ணுறோம். இன்னொரு குச்சியில் பற்ற வைக்கிறோம். ஓகே, அந்த குச்சி அணைஞ்சு போச்சு. இப்போ மூணாவது குச்சியை பற்ற வைக்கிறோம். ஓகே, மூணாவது குச்சியில் ஸ்டவ் பற்றிடுச்சு. இப்போ பாத்திரம் ஹீட் ஆகணும். ஓகே, பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி பிரியாணின்றதுனால நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகும் போது அந்த எள்ளுடைய வாசனை நல்லா வருது. நல்லெண்ணெயில் எள்ளெல்லாம் செய்வாங்க. ஸோ நல்லா அது எண்ணெய் ஹீட் ஆகும்போதே நல்லா வாசனை வருது. ஓகே, எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. தேவையான மசாலாவை போட்டுப்போம். அது மேலே ஸ்டவ் ஸ்லிம் பண்ணிப்போம். பட்டை, அன்னாசி பூ, சீரகம், கொஞ்சமாக ஜாதிக்காய், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பாசி, அப்புறம் கிராம்பு, ஓமம், அப்புறம் சோம்பு இதை ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஒரு 4 பிரியாணி இலை போட்டுக்கிட்டோம். வேணும்னா இன்னும் 2 சேர்த்துக்குவோம். ஓகே, ஸ்டவ்வை ஜாஸ்தி வச்சுக்கிட்டு எல்லாம் போடும்போது நல்ல ஒரு வாசனை வருதுங்க. ரொம்பவே ஒரு நல்ல வாசனை வருது பாருங்க, ரொம்ப அருமையாக இருக்கு. இப்போ இது ஃப்ரை ஆகிடுச்சு. ஆனியன் போட்டுக்குவோம். நாங்கள் ஆனியன் வந்து அரைச்சிடுறோம், அரைச்சி தான் சேர்த்துக்கிட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கு தேவையான அளவு ஆனியனை போட்டுக்கோங்க. ஆனியனை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுணும். நல்லா கலந்து விட்டுருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும், கோல்டன் கலரில் வரணும். ஆனியன் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், ஆனியன் வதங்கிறதுக்காக மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டால் கொஞ்சம் ஆனியன் சீக்கிரம் வதங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ உப்பு போட்டுட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். ஓகே, இப்போது கட் பண்ணி வச்சா பச்சை மிளகாவை தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போது வெயில் டைம்ன்றதுனால பச்சை மிளகாவை அதிகமாக சேர்க்காதீங்க. நான் கரெக்டாக ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஸோ போதுமானது 6 பச்சை மிளகா. நல்லா ஃப்ரை பண்ணுவோம், நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எதை போடணும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வெங்காயம் வதங்கின உடனே அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடணும். பாருங்க, இல்லை இஞ்சி பிரியாணிக்கு பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நிறையவே போடுங்க, அப்போதான் டேஸ்ட் இருக்கும். போட்டுட்டு
நல்லா கலக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகணும், அதுக்காக நல்லா கலக்கி விடுங்க. நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு உகாதி வேற இங்கே பெங்களூரில். ஸோ எல்லா கறிக்கடையும் பயங்கரமான ரஷ். கிட்டத்தட்ட நான் அந்த நாட்டுக்கோழி வந்து எப்பவுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, நம்ம 1.5 to 1.25 கிலோக்குள்ளே தான் அந்த நாட்டுக்கோழி இருக்கணும். அப்போ தான் அது வெடை கோழின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வாங்கின கோழி நல்லா ஹெல்த்தியாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருந்தது. அந்த கறிக்கடைக்காரெல்லாம் அந்த கோழியை பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவரும் பிடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிற கோழியை வாங்கினீங்கன்னா அது ஆக்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த கோழியை வாங்கிட்டு வந்து நம்ம வழக்கம் போல் ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ மஞ்சள் தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், கோழியை வந்து மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுட்டோம். இது அந்த கோழியோட தலை. இந்த தலையை போடாதீங்கன்னு சொன்னால் அவங்க போட்டாங்க. ஸோ தலை யாரும் சாப்பிட மாட்டோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த தலை வேண்டாம், ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மஞ்சள் தண்ணியில் கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி மஞ்சள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அது ரொம்ப நல்லது. அதுக்குள்ள வெங்காயம் கொஞ்சம் நல்லா தீஞ்சி வந்துடுச்சு. வீடியோ எடுக்கும்போது மற்ற எதுவும் காட்டக்கூடாது. இப்படி போனோம்னா கேப்பில் இந்த மாதிரி லைட்டாக தீயத்துக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அது கூட நம்ம கவனிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நாங்கள் அரைச்சி தான் வச்சுருக்கோம். அரைச்சி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணிட்டோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். எல்லாருமே கஸ்தூரி மேந்தி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எண்ணெய் வதங்கும் போது தான் போடுவாங்க. அப்போ போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது, ஆயில செய்யறதுனால. இந்த டொமேட்டோ போட்டதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேந்தி போடும்போது அதோடைய வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த வெங்காயம் அதோட தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா இந்த ஃப்ளேவரோடு அது வரும்போது இன்னும் நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்குவோம், தேவையான அளவு மஞ்சள் பொடி, தேவையான அளவு காரப்பொடி, மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் அரைக்கிறது தான். பாருங்க, நான் 3 கரண்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா 1 கிலோ ரைஸ் போடுறோம். சரி, கூடுதலாக ஒரு கரண்டி போட்டு வைப்போம். மிளகாய் பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் தான் அரைப்போம். அதுவும் இந்த வெயிலில் காய வச்சு அரைப்பாங்க. ஸோ அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்களும் வீட்லேயே அரைச்ச மிளகாய் பொடி பயன்படுத்துங்க. பாருங்க, நல்லா பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிப்போம். ஓகே, போதுமான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டிங்கனாலும் கொஞ்சம் புளிப்பு சுவை வந்துடும். பாருங்க, தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்க, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த தயிர் ஆட் பண்ணி ஒரு 2 minutes விடுங்க. நல்லா தயிரும் பாயில் ஆகட்டும். இந்த மசாலாவோட சேர்ந்து ஒவ்வொன்றும் வந்து பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரிஜினல் டேஸ்ட் வரும். நான் எப்படி செய்யணும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல சுவையான பிரியாணி வரும். நான் பிரியாணி நிறைய தடவை இந்த டைப்பில் பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம சமைக்கும் போதே, நம்ம வீட்டில் சமைக்கும் போதே ஒரு எப்படி சொல்கிறேங்க, ஒரு 10 வீடு வரைக்கும் வாசனை வருங்க. அந்த அளவுக்கான ஒரு
டேஸ்டியான பிரியாணி இது. இதை நாங்கள் நிறைய தடவை பண்ணியிருக்கோம். எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கான ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட உங்கள் வீட்டில் பிரியாணியா கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்கன்னா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள். இன்னொரு பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி இருக்காது. இந்த சின்ன ரைஸில் பண்ணுவாங்க, அது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஆனால் வாசனை அந்தளவுக்கு இருக்காது. ஆனால் நம்ம செய்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க விரும்பி சாப்பிட்றாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலாம் வந்து கேட்டு வாங்கி நிறைய வாட்டி சாப்பிட்ருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ தயிரும் பார்த்தீங்கன்னா நல்லா தயிர், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு கிரேவி பாருங்கள், நல்ல கிரேவியாக வந்துடுச்சு. இந்த நேரத்தில் தான் நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு கைப்பிடி ஏற்கனவே நம்ம கிள்ளி வச்சிருந்த புதினா போட்டுக்கிறோம். புதினாவை போட்டுக்கிட்டோம். இதோடைய தேவை இந்த பிரியாணி சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றது ஸ்டார்டிங்லேயே நிறைய வீடியோவில் சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம புதுசுன்றதுனால அதெல்லாம் மறந்துட்டு தெரியல. அதனால் ஒரு வாட்டி சமைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் இதில் நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு தெரியும். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா நீங்கள் சமைங்க. லெமன் வந்து இன்னும் ஒரு 2 minutes விட்டு நம்ம லெமனை புழிஞ்சு ஊற்றுவோம். ஏன்னா இந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவரும் அதில் இறங்கணும். இப்படி 1 by 1 சேர்க்கும்போது தான் நமக்கு அந்த சுவை வேறு லெவலில் இருக்கும். நம்ம இதில் ஓமமும் சேர்த்துருக்கோம், சீரகம் சேர்த்துருக்கோம், சோம்பு சேர்த்துருக்கோம். இது மூணுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஜீரணம் ஆகிடுங்க இந்த பிரியாணி. அந்த அளவுக்கு டேஸ்டியான பிரியாணி, நம்ம ஹெல்த்துக்கு நல்ல பிரியாணி. சரிங்களா? இது மூணுத்தையும் நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணுங்கள். இப்போ புதினா நல்லா வெந்து வந்துருச்சுங்க. புதினாவும் வந்து பாயில்ட் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் புதினோட ஃப்ளேவரோட நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாருமே கொத்தமல்லியை ஃபஸ்ட்டு போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதினாவை போடுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு புதினாவை போடுறோம், கொத்தமல்லி தழை அதுக்கப்புறம் போடுறோம். இதனால தான் என்னவோ ஒரு லேயராக 1 by 1 நம்ம சமைக்கிறதுனால தான் அப்படி ஒரு வாசனை வருது. இப்போ நம்ம ஒரு ஹோட்டலில் சமைக்கும், ஹோட்டலில் கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையை தாண்டி போகும்போது ஒரு 4 கடை வரைக்கும் தான் ஸ்மெல்லு வரும், இல்லை அந்த பிரியாணி கடை வாசல் வரைக்கும் வரும். பட் ஆனால் இந்த பிரியாணி வந்து ஒரு 10 வீடு வரைக்கும் நம்ம தெருவில் ஸ்மெல்லு போகுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி சமைச்சு பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது பிரியாணி பற்றி. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதை நாங்கள் ப்ராக்டிக்கலாக நாங்கள் பண்ணுறது நிறைய தடவை குக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இந்த மாதிரி தான் 1 by 1 போடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பு ஆட் பண்ணி 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டோம், மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்பயே வந்து நல்ல மனம் வருது, நல்ல ஒரு வாசனை நல்லா இருக்கு. நம்ம இந்த வாசனையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம்லாம் கூட தெரியுங்க. இந்த சமையலை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கனாவே உள்ளே குக் பண்ணிட்டு இருக்கும்போதே இதில் உப்பு இருக்கா, காரம் இருக்கா, எது கம்மியாக இருக்குன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அந்த அளவுக்கு பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது இதில். இப்போது உப்பு காரம் இதை நாங்கள் டேஸ்ட் பண்ணல, இருந்தாலும் இந்த ஸ்மெல்லில் நான் கரெக்டாக சொல்லிடுவேன். ஸ்மெல்லை பார்த்தேன் எங்கள் வீட்டில் குக் பண்ணும்போதே சாம்பாரில் உப்பு கம்மியாக இருக்குது, மிளகாத்தூள் கம்மியாக இருக்குது அப்படின்னு அந்த ஸ்மெல்லை வச்சு நான் சொல்லிடுவேங்க. அதே மாதிரி இது இந்த ஸ்மெல்லிலே தெரியுது, இது நல்லா இருக்கு. ஸோ இன்னும் லெமன் போடணும், கொஞ்சம் பாயில் ஆகட்டும். இப்போ லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த லெமனில் பார்த்தீங்கன்னா நான் கதையெல்லாம் நீக்கிட்டேன். ஒரு லெமன் போதும் 1 கிலோ அரிசிக்கு. ஒரு பெரிய சைஸ் லெமன் தான் இது. ஸோ அதனால் 1 போதும். இந்த கொட்டையெல்லாம் நீக்கிடுங்க, ஏன்னா விதை இருந்ததுன்னா அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். லெமனு இதுதான் லெமனை சக்கை புளியறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா புழிஞ்சிட்டோம். அதே மாதிரி இந்த லெமனையும் அதே மாதிரி
புழிஞ்சிடுவோம். விதைகளை எடுத்துருங்க. இல்லைன்னா இதை வந்து ஒரு டம்ளரில் புழிஞ்சிட்டு கூட விதைகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நமக்கு பிரியாணி கிரேவி ரெடி. ஓகேங்களா? இப்போ சிக்கனை போட போகிறோம். நம்ம சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சு நாட்டுக்கோழியை இந்த கிரேவியோட போடுறோம். கிட்டத்தட்ட எப்பவுமே சிக்கனை பொறுத்தவரைக்கும் ஒரு 3-4 தடவை கூட வாஷ் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? மெயினாக அது வாஷிங் ரொம்ப சுத்தமாக பண்ணுங்க நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும். அதை இந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு துண்டு தண்ணி வச்சுருங்க. ஏன்னா அது வேகணும் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிரியாணிக்கு அரிசி தயார் பண்ணுவோம். அது எப்படி பிரியாணி அரிசிக்கு தயார் பண்ணுறதுன்னா அது ஒரு காட்டுறேருங்க. இதுக்கு மேலே ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். இந்த டிஃபன் சாப்பிட்ற தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணாதான் இந்த பாத்திரம் வந்து வெளியே காற்றே போகாத கேப்பே இல்லாமல் க்ளீனாக இருக்கும். அதனால தான் நாங்கள் இந்த தட்டை மூடுறோம். இதோடு கொடுத்து அலுமினி தட்டை மூடணும்னா அந்த சைட்லலாம் கொஞ்சம் கேப் இருக்குது, அதிலெல்லாம் ஆவி போயிடுது. ஸோ அதனால் எப்போவுமே நான் பிரியாணி செய்யும்போது இது தான் மூடுவேன். ஓகேங்களா? இப்போ பிரியாணிக்கு தண்ணி வைக்க போகிறோம். அரிசி ஏற்கனவே இப்போ ஊற வச்சுட்டேன், 1 kg ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி தண்ணி பார்த்துக்கங்க. 1 கிலோ அரிசி வேகிற அளவுக்கு, இல்லை அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றிட்டோம். இதில் உப்பை சேர்த்துக்கிறோம். இதோடைய உப்பு அளவு எப்படி இருக்கணும்னா, தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம கடல் தண்ணி எப்படி இருக்கும் உப்பு கரிக்கிறது, அந்த அளவுக்கு கடல் தண்ணியோட உப்பு அளவுக்கு இந்த தண்ணியோட உப்பு இருக்கணும். அப்போ தான் வந்து அரிசியில் கரெக்டாக இதுவாகும். ஸோ அந்த அளவுக்கான உப்பு போட்டுட்டோம். புதினா தலையை போட்டுக்கிறோம். இதில் பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ இருக்குது, அதையும் போட்டுக்கிறோம். ஏன்னா ரைஸ்லேயும் அந்த ஃப்ளேவர் வரணும், அதுக்காக எல்லாம் போட்டாச்சு. இப்போ இது ஒரு தட்டை வச்சு நம்ம மூடிடுறோம். இதுக்கும் அதே மாதிரி ஒரு தட்டு இருக்குது. ஸோ அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயுமே கேப் இருக்காது. சீக்கிரம் நமக்கு தண்ணி கொதிச்சு வந்துடும். இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை வந்து அதில் மிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு விஷயமா இருந்துட்டோம், இந்த தண்ணியில் கொஞ்சம் நல்ல நீர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அரிசி வந்து ஒட்டாமல், ஓகேங்களா, நல்லா தனித்தனியாக வரும். அப்புறம் ஒரு பிரியாணி இலை பாருங்க, பிரியாணி இலையை மிக்ஸ் பண்ணிட்டோம். 2 பிரியாணி இலையை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த எண்ணெய் எதுக்காகனா, அரிசி வந்து நம்ம உதிரியே வரும் இல்லையா, அதுக்காக தான் இந்த ஆயிலை ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணியோட. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த
நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்க அரிசியோட தண்ணி. அரிசி போட இப்போ இந்த தண்ணி தயாராகிடுச்சு. நம்ம அரிசி ஏற்கனவே ஊற வச்சு வச்சிருக்கோம். ஸோ ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் பாஸ்மதி ரைஸை போடணும். அதே மாதிரி இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் ஆஃப் பாயில், அதாவது ஒரு 60% வெந்தாக்கா போதும். மீதி 40% வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி குழம்புல லேயர் போடுவோம் இல்லைங்களா, அப்போது அந்த மசாலா கூட 40% வெந்துடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் போடுற அரிசி முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 60% கொஞ்சம் அரிசியாகவே இருக்கும். அந்த நேரத்தில் எடுத்து நம்ம போட்டுடணும். இப்போ இதை தட்டை வச்சு அரிசி எடுத்து போட்டு அரிசியெல்லாம் போட்டோம். இப்போ தட்டை போட்டு மூடிடுவோம். இப்போ அரிசியை போட்டு லைட்டாக கொஞ்சம் இப்படி கலக்கி விட்டுரும். அப்போ தான் இந்த ஆயில் வந்து கீழே மேலெலாம் ஆட் ஆகும். அப்போ தான் அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்லேயே பாயில் ஆகிடும். ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ தட்டு போட்டு மூடிட்டோம். ஒரு 5 மினிட்ஸில் பார்ப்போம். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டே இருக்குது. பார்ப்போம் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது. ஓகே, பிரியாணிக்கான சிக்கன் கிரேவி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ அரிசி கொஞ்சம் பாயில் ஆகிடுச்சுன்னா லேயர் போடுறதுக்கு நமக்கு ரெடி. மூடிடுவோம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரிசி 50% வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10% வேகணும். தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு அரிசி வெந்திருக்கணும். இன்னும் ஒரு 10% வெந்துருச்சுன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு தம் போட்டுடலாம். இப்போ இந்த பக்கம் நம்ம வச்சு பிரியாணிக்கான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம தனியாக எடுத்துக்கணும் லேயர் போடுறதுக்காக. ஓகே, இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துப்போம். ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி எடுத்துட்டோம். இப்போ லேயர் போட என்ன பண்ணுறோம் பாருங்கள். இப்போ அரிசி நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி எடுப்போம். இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போட்டோம். இப்போ இதுக்கு மேலே
கொஞ்சம் புதினாவை போட்டுருவோம். இதுக்கு மேலே ரைஸ் ஆட் பண்ணுறோம். இந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே லேயர் போடுவேன். அப்போதான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், எல்லா இடத்துலையும் அந்த கிரேவி இதுவும் இருக்கும். ஓகே, இப்போது இதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டுக்குவோம். இந்த மாதிரி லேயர் போட்டுக்குவோம். ஸோ அரிசி இதுக்கு மேலே புதினா போட்டுக்குவோம். நம்ம ரெகுலராக சமைக்கிறதா இருந்தாலும் இந்த வீடியோ எடுக்கும்போது சமைக்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. இதுக்கு மேலே அரிசியை போட்டுக்குவோம். இதுக்கு மேலே ரைஸ் போட்டுக்குவோம். சூடாக இருக்கு. இப்போ பிரியாணி லேயர் போட்டாச்சு. தட்டு போட்டு மூடி தம் போட்டுருவோம். பாருங்க, வெயிட்டுக்காக இந்த ஒரு கல்லை வைக்கிறோம். ஓகேங்களா, இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா அரிசி வெந்து பிரியாணி சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணுவோம். தம் போட்டு வச்சுருக்குன்ட்டு ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அந்த வாசனையிலே தெரியுது. இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பிரியாணியை பாருங்க, நல்லா அரிசி அப்படியே அரிசி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியுதுங்களா? நமக்கு அரிசி உடையவே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும் போது இந்த அரிசி குழஞ்சி போகுது, அரிசி எனக்கு முழுசாக வர மாட்டேங்குது, ரொம்ப பாயில்ட் ஆகிடுது, இந்த மாதிரி பிரச்சனைகளே இருக்காது. எப்போ நீங்கள் சமைச்சாலும் அரிசி இந்த மாதிரி உதிரியாக தான் வரும் ரைஸு. உங்களுக்கு பிரியாணி ரைஸ் குழஞ்சி போட்டுனா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம அரிசி சாதத்தை வந்து தனியாக ஒரு 60% வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ சுவையான பிரியாணி ரெடி. ஓகேங்களா, இப்போ அதை நம்ம சுவை பார்ப்போம். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். பிரியாணி இப்படி வந்திருக்குன்னு கொஞ்சம் டேஸ்ட் பார்ப்போம். பாருங்க, டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கிட்டோம். நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் பச்சடி. இதுக்கு குக்கும்பர் தயிர் பச்சடி. இதில் பார்த்தீங்கன்னா குக்கும்பரை கட் பண்ணி போட்டிருக்கோம், கொத்தமல்லி தழையை போட்டிருக்கோம், ஒரு அரை பச்சை மிளகா போட்டிருக்கோம், தயிர், தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம்.
எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். நல்லா இருக்கு. கொஞ்சம் குக்கும்பர். நிஜமாவே செம்ம டேஸ்ட்டாக. காரம்லாம் கரெக்டாக இருக்குது. கோகுல் நீ சாப்பிட்டு பாருப்பா. குலுமா நல்லா இருக்கு. காரம் காரெல்லாம் கரெக்டாக இருக்கு. உப்பு உப்பு கரெக்டாக இருக்கு. செம்மையாக வந்திருக்கு. ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரி வந்து ஆகட்டுமா. சூடாக இருக்குது. எப்படி இருக்குமா? சூப்பராக இருக்கு. பாருங்கள் ரைஸ் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா சூப்பர் டேஸ்ட்டு. நல்லா இருக்கு. ஹாசினிமா எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ தான் சாப்பிட்றோம். உப்பு காரம் கூட நம்ம டேஸ்ட் பார்க்கல. அந்த ஸ்மெல்லுலேயே நமக்கு தெரியும் சமைக்கும் போது இதில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சுவையான உணவுங்களை உங்கள் பசங்களுக்கு சமைச்சு கொடுத்து குடும்பத்தோடு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. உணவே மருந்துன்றதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. கடையில் வாங்கும்போது ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்கி நல்லா சுத்தமாக சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்களும் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது உங்கள் ஹாசினி ஒயர் பேஸ்கெட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.